அப்படியே அவனை பார்த்து அவனை முந்தின மனுஷன் ஆதாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிந்தின மனுஷன் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நம்ம இந்த வசனம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சோதனை நடந்தது. என்ன சோதனை நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரெண்டு பேருக்கும் எப்படி சோதிக்கப்பட்டாங்க, யார் வெற்றி பெற்றாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு ஒரு கம்பாரிசன் மாதிரி ஒரு பார்க்கணும். அப்போ எவ்வாறு இருவரும் சோதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-17 ஆதாம் சோதிக்கப்படுவதை பற்றி இருக்குது. மத்தேயு 4:1-11, அதே போல லூக்கா, இதுல மார்க் எல்லாத்துலேயுமே அதை பற்றி இருக்குது. அப்போ முதல்ல ஆதாம் எப்படி இருந்தாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல ஆதாம் படிக்கிறப்போ மண்ணாதான் படிக்கிறாரு, மண்ணில இருந்து அவனை உருவாக்குறாரு. அவன் பாவமற்ற மனிதனாக தான் சிருஷ்டிக்கப்படுறான். அவனுக்கு அனைத்து அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் எல்லாத்துக்கும் அதிகாரியா இருந்தான். ஆதியாகமத்துல வாசிக்கிறப்போ அவர் தான் எல்லாத்துக்கும் பேர் வச்சாரு. அவர் வச்ச பேர் தான் இருக்குதுன்னு நம்ம படிக்கிறோம். அப்போ அவருக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஏசப்பாக்கு எப்படிப்பட்ட இது இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் அனைத்து விதமான அதிகாரத்தையும் விட்டு மனுஷ கோலம் தாழ்மை ரூபத்தை எடுத்து இந்த உலகத்துக்கு வரார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் இப்படி வரார், எதுக்காக இப்படி பிறந்தார் அப்படிங்கிறத நம்ம குறிச்சு பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளை போல ஒரு பாடு உள்ளவராக தான் அவரும் இந்த உலகத்துக்கு வராரு. அப்போ இது முதலாவது தொடக்கத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்ததாக சாத்தான் எப்படி அவங்கள சோதிக்கிறான். சாத்தான் தான் இந்த இடத்துல ரெண்டு பேரையும் சோதிக்கிறான். அப்போ எப்படி சோதிக்கிறான் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்ப்போம். சாத்தான் ஃபர்ஸ்ட் டூலா எடுத்தது எது தெரியுமா? சாத்தான் ரெண்டு பேரையும் சோதிக்கிறது டூலா எடுத்தது எதுனா ஒரு சாப்பாடு. ரெண்டு பேரையுமே ஒரு ஆசை, ஒரு இச்சைக்குள்ள, ஒரு மாம்ச சிந்தைக்குள்ள ரெண்டு பேரையும் சோதிக்கிறான். அப்போ எப்படி சோதிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சாத்தான் ஏவாளை நோக்கி அந்த கனியை சாப்பிட சொல்லி அவங்க ஒரு ஆசைக்குள்ள தூண்டுறோம். அப்போ ஏவாள் என்ன சொல்றாங்கன்னா, அதை பார்த்தவொடனே இந்த கனி புசிப்புக்கும் பார்வைக்கு இன்பமா இருக்கும்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த கனியை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு என்ன பண்றாங்க, ஆதாமுக்கு கொடுத்துடுறாங்க. ஆதாமும் வாங்கி சாப்பிட்டாரு. அப்ப சாப்பிட்ட பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை இன்னும் கொஞ்சம் கவனிப்போம். அடுத்ததாக அப்போ ஏசப்பாவுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அவர் 40 நாள் வனாந்தரத்துல உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு அந்த வல்லமையெல்லாம் அவர் பெற்றுட்டு வரப்போ 40 நாள் ஒரு மனுஷன் சாப்பிடாம இருந்தா அவருக்கு எந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும். அப்போ அவரை சாத்தான் எடுத்து சொல்லிடலாம், இந்த கழுத்துல நீங்க நினைச்ச அப்பமாக்கி சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ ஆண்டவரை சோதிக்கிறதுக்கு அவன் எடுக்கிற இடமும் சாப்பாடு. அப்போ உணவை குடிச்சு அவன் என்ன பண்றான், அவருக்கு ஒரு ஆசையை தூக்குறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரும் நம்ம மாதிரி மனுஷன் ஆனதுனால அவருக்கு ஒரு ஆசை இருந்துக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லி நம்ம செய்யக்கூடாது, அவன் நம்ம வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி அது வேண்டாம்னு சொல்லி அதை உதறாரு. அப்போ இந்த இதுல அவருடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாம்ச ரூபம் எடுத்தாலும் நமக்கு ஒரு முன்னுதாரணமா அவர் வாழ்ந்து காட்டுறாரு. எந்த ஒரு விதத்திலையும் நம்ம அடிமையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத காட்டுறாரு. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்திலையும் அவருக்கு நம்ம முன்னுதாரணமா இருந்துட்டே இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய ஃபுட்டை பத்தி நமக்கு எப்படி போகுதுன்னா, நம்ம ஒரு உபவாசம் இருப்போம், திடீர்னு என்ன ஏதாவது ஒரு இதில் சாப்பிடுவோம், ஏதாவது உபவாசம் இருக்கு நம்ம மனசுல நினைச்சிருப்போம், ஆனால் சாப்பிடுவோம். ஆனால் நம்ம இனிமேலும் அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவருக்காக நம்ம நேர்த்தியாக பண்ணிட்டோம்னா, உபவாசம் இருந்துருப்போம்னு நினைச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதில் தொடர்ந்து அதில் இருக்கிறவங்களாம் காணப்படணும். நம்ம எதுக்குமே அடிமையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதே போல அப்போ மூணாவதா அவங்க ரெண்டு பேரும் எப்படி சோதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆதாம் பற்றி நம்ம பார்க்கும்போது தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ ஆண்டவர் ரெண்டு பேரும் பரீட்சை பார்க்க சொல்லி சாத்தான் தூண்டுற மாதிரி ஒரு சம்பவம். எப்படி இங்க பரீட்சை பார்த்தாங்கன்னா, ஆதாம் ஏவாளுக்கு முன்னாடியே சிருஷ்டிக்கப்பட்டார், உருவாக்கப்பட்டார். அப்போ ஆதாமுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த கனியை சாப்பிடக்கூடாது, இது நன்மை தீமை அறியத்தக்க கனி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த கனியை அவங்க என்ன பண்றாங்க, அவர் சாப்பிட்டாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஆதாம் ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஏவாள் என்ன சொல்றாங்க,
இந்த கனியை சாப்பிடுங்கன்னு சொல்றப்போ வேண்டாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஆதாம் தான் ஏவாள்கிட்ட இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அவருக்கு அந்த டைம்ல ஒரு ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா அவர் அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணல. அவர் என்ன பண்றாரு? சாப்பிட்டாரு. அப்போ ஆதாம் என்ன பண்றாரு? இந்த இடத்துல தன்னோட வாய்ப்பு இருந்தும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? தப்பு பண்ணிட்டார். அப்போ அவர் தேவன் அவங்க சொல்லி இருந்தும் என்ன நடந்துற போகுது அப்படின்ற ஒரு சோதனைக்குள்ள அவர் ஆண்டவர் நடத்துறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் சொன்னதை கீழ்ப்படியாமையும் ஒரு சைடு இருக்குது. ஆண்டவர் அவர் சொன்ன உடனே ஒரு ஆசை வார்த்தைக்காக சோதிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் இங்க வந்துச்சு. அப்போ அதே போல சாத்தான் வந்து ஆண்டவரை எப்படி சோதிக்கிறான் அப்படின்னா, வசனம் இருக்குதே, நீங்க இங்க இருந்து தாழ குதிச்சீங்கன்னா உங்களை தேவதூதர் கையில ஏந்தி கொண்டு போவாங்களே, அப்போ நீங்க இங்க இருந்து குதிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? சோதிக்க கூடாது, தேவனை வந்து பரீட்சை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவங்க ரெண்டு பேருடைய இது என்னன்னா, ரிஜெக்ட் பண்ண இருந்தும் அவர் ரிஜெக்ட் பண்ணல. இவருக்கு ரிஜெக்ட் பண்ண இவர் வந்து பண்ணவே மாட்டேன், நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு இதுல ஒரு உதாரணமா இருந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு இப்போ தோணலாம் என்னன்னா, நான் ஆதாமா இருந்திருந்தேன்னா அந்த கனியை சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு இது தோணலாம். அப்போ இதே மாதிரி ஒரு கதையை வந்து ஒரு பாஸ்டர் சொல்லியிருந்தாரு. எப்படிப்பட்ட கதைனா, பாஸ்டர் வந்து இதே மாதிரி ஆதாமை பத்தி பைபிள்ல ஒரு இதை வசனத்தை வச்சு பேசிட்டு இருக்காரு. ஆதாம குறிச்சு. அப்போ ஆதாம் வந்து இந்த மாதிரி கனியை சாப்பிட்டாரு, மனைவி கொடுத்தான்னு சொல்லி சாப்பிட்டாருன்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வந்து அவருக்கு அதை ஏற்றுக்க முடியல. நான் ஆதாமா இருந்திருந்தா அந்த கனியை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாக்குவாதம் பண்ணாரு பாஸ்டர் கூட. உடனே அப்ப என்ன பண்ணாரு? சரி வாங்க சபை முடிஞ்ச உடனே நம்ம பேசிக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு சபை முடியுது. அவங்க ரெண்டு பேரும் தனியா போய் பேசுறாங்க. பேசுறப்போ என்ன சொல்றாரு? இது மாதிரி நான் ஆதாமா இருந்தா அந்த கனியை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அப்போ பாஸ்டர் என்ன சொல்றாரு? சரி நீங்க இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன், வாங்க நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா சாப்பிட்டு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அப்ப இவரும் சந்தோஷமா அவரோட வீட்டுக்கு போறாரு. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம அப்படி கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. போன உடனே நம்ம என்ன இது இவன் நல்ல சிக்கன்லாம் எடுத்து சாப்பாடு செஞ்சு அவருக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. இவரும் அந்த சொன்ன டைமிங் கரெக்டாக போயிடுறாரு. போயிட்டு அவர் என்ன பண்றாரு? சாப்பாடெல்லாம் எடுத்து அந்த டேபிள்ல வச்சிருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்காக உட்காரணும். அப்படிங்கிறப்போ ஒரு ஃபோன் கால் வருது. ஒரே ஒரு நிமிஷம், நான் போயிட்டு ஒரு வீட்டை ஜெபம் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ சொன்னது போனவர் என்ன பண்ணிட்டாரு? கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் ஆயிடுச்சு வரல, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு வரல. அப்போ என்ன ஆகுது? இவருக்கு அந்த ஸ்மெல்லு ரொம்ப டேஸ்ட், சமைச்ச இது வந்து டேஸ்ட் அவருக்கு ரொம்ப இதாயிடுச்சு. உடனே அவங்க என்ன ஆகுது? சரி ஒரு கறி எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இருந்தாலும் நம்ம செய்யக்கூடாது, அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு? பார்த்துட்டே இருந்திருக்காரு. இவர் வரவே இல்லை. ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு வரல. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் என்ன பண்றாரு? சரி என்னதான் இருக்கு, என்னதான் சமைச்சிருக்காரு, நாங்கள் திறந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடாட்டா என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அவர் வச்சிருந்த இதை அப்படியே திறந்தாரா, உள்ள கோழி முடிய இருந்துச்சா, உள்ள பறந்துச்சா. மறந்தவனே. அப்போ இவர் அவர் சோதிக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு. அப்போ இவர் கரெக்டா இவர் வந்தவனே, நீங்க இப்படி சொன்னீங்கல்ல, இந்த இடத்துல இருக்கிறப்போ மனுஷங்களா இருக்கிறப்போ நமக்கு அந்த சிந்தை இருக்கும், நம்ம அதை எப்படி ரிஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து ஜெயிக்கிறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு இதை ஒரு முன்னுதாரணமா இருந்து இதை வந்து நமக்கு செஞ்சு காட்டியிருக்காரு. அப்போ நம்மளும் என்ன பண்ணுவோம்? சோதனை இவங்கிட்ட இருந்தா வரும், சாத்தான் மூலமா தான் வரும் அப்படின்னு கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மூலமா சோதனை வரும், நம்ம அதை ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். கடைசியா எப்படி இந்த சோதனை அவருக்கு வந்தது அப்படிங்கிறது பார்க்கும்போது, லாஸ்டா வந்தது அதிகாரத்துக்கான சோதனை. எப்படின்னா, ஆதாமுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டுச்சு. நான் முதல்ல சொன்னேன், ஆதாமுக்கு வந்து அதிகாரம் இதில் கொடுக்கப்பட்ட இதெல்லாம் வசனங்கள் வந்து 15, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15, 19, 20 இந்த வசனங்கள் இருக்கு. 19ஆம் வசனம். நம்ம காமிக்கப்பட்டது நம்ம போகணும்னா அப்போ அந்த பாட்டை படிப்போம். இந்த செல்லில் சாம்பிள் கொடுத்துருக்கோம். சாம் செல்லில் ஃபுல்லாகிட்டு 20ஆம் வசனம். ஆதாம் வந்து எல்லா இதுக்கு அவர் என்ன பேர் வச்சாரோ
அதுதான் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதே போல அவர் தோட்டத்தை பாதுகாக்கிறதும் அனைத்து பொறுப்புகளும் இவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குன்றத பார்க்கணும். அப்போ ஆண்டவர் வந்து படைக்கிறப்பமே அவருக்கு எவ்வளோ அதிகாரத்தை எவ்வளோ பவரை கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்களா? அப்போ சாத்தான் வந்து ஒரே ஒரு விஷயத்துல அவரை வந்து ஒரு ஆசை வார்த்தையை காட்டி ஒரு இச்சையை காட்டி அவரை இழுக்கிறப்போ அந்த விஷயத்துல அவர் மாட்டி கொண்டோடனே இந்த அதிகாரத்தை அவ்வளோத்தையும் அவர் இழந்தது. இப்போ இந்த அதிகாரம் இழந்து இந்த அதிகாரம் யார்கிட்ட போச்சு தெரியுமா? சாத்தான்கிட்ட போயிடுச்சு இந்த அதிகாரம். இந்த அதிகாரம் அவன் இழந்து அவர்கிட்ட சாத்தான்கிட்ட வந்துருச்சு. அப்போ வந்த உடனே இந்த அதிகாரத்தை மீட்கிறவராக தான் இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்போ இதோடைய வசனம் இங்க எப்படின்னா எப்படி அவர் அதை மீட்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, நம்ம இதே சோதிக்கிற சம்பவத்தை நம்ம பார்த்தோம்னா அப்போ என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் வந்து அவர் எல்லா மலையை உச்சி கூட்டிட்டு போயிட்டு நீங்க வந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டு நீங்க இந்த செகண்ட் நீங்க என்னோட காலில் விழுந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார், இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் கொடுத்துறேன்னு சொல்றாரு. அப்போ அவன் கையில என்ன ஆயிடுச்சு, எல்லா அதிகாரமும் அவன் கையில வந்ததை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் என்னோட தேவன பிதாவானவர் மட்டும்தான் பணிந்து கொள்வேன், அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லி அவன் துரத்தி விட்டுறாரு. அப்போ அவ்வளோ அதிகாரமும் அவன்கிட்ட வந்ததை இவர் எதிர்த்து அந்த சொன்ன உடனே அவன் ஓடி போயிட்டான். ஓடி போய் அவர் நமக்காக சிலுவையில பாடுபட்டு நமக்கு அழியதப்போ அவ்வளோ அதிகாரமும் திருப்பி அவர் கையில வந்துருச்சு. அதனுடைய வசனம் எங்க இருக்குன்னா மத்தேயு 28:12. ஆமென். அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக பாடுபட்டு அடக்கம் பண்ணி அவர் திருப்பி போறப்போ சகல அதிகாரமும் அவர்கிட்ட திரும்ப வந்துச்சு. அப்போ இந்த சர்க்கிளே எதுக்காக நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை பாவம் பண்ணி அவரோட அதிகாரம் எல்லாத்தையும் இழந்து அந்த அதிகாரம் வந்து சாத்தானோட கையில வந்துருச்சு. அப்போ சாத்தானோட கையில வந்த அதிகாரத்தை மீட்கிறதுக்காக தான் தன்னோட ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புறாரு. அவர் வந்து நமக்காக இந்த எல்லா விஷயங்களையும் பாடுபட்டு எல்லா விஷயங்களையும் நமக்காக சகிச்சு கொண்டு எல்லா விஷயத்தையும் இது பண்றாரு. சாத்தான் அந்த நேரத்தில் ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. அந்த நேரத்துல எல்லாமே திருப்பி அவர் கையில வந்துருக்கும். ஆனா அதை அவர் ஏத்துக்கல, குறுக்கு வழியில அவர் போல. அவர் என்ன பண்ணாரு, நமக்காக அவருக்கு எல்லாமே நடக்க போகுது, நம்ம சிலுவையில அடைவாங்க, நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துவாங்க, நம்மளை பரியாசம் பண்ணுவாங்க, எல்லாமே தெரியுது. ஆனா அவர் ஏன் அதை ஏத்துக்கல அப்படின்னா நம்ம மேல வச்ச அன்பு. அந்த அன்பு அவர் ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற அவருடைய மனசு, அவர் வந்து மனசுல நினைச்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்காக செஞ்சிருக்கிறார். அப்போ அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். திருப்பியும் அந்த அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்துருக்கிறார். நம்ம இந்த அதிகாரத்தை இன்னைக்கு உண்மையா பயன்படுத்துவோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம கொடுத்துருக்காரு, நமக்கு அவர் மகன்கிற ஸ்தானத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. அப்போ அந்த ஸ்தானத்தை நம்ம உண்மையா பயன்படுத்துறோமா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்கிறோம். இப்போ நம்ம இன்னும் பாவ வழிகள்ல இன்னும் நம்மளுடைய தவறான நோக்கங்கள் நம்ம போயிட்டு இருக்கிறோமா, ஆண்டவரை நோக்கி இந்த நேரம் இந்த சமயம் நமக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்போ நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கைக்கு திருப்பி நம்ம என்னதான் தப்பு செஞ்சோம், நம்ம பழைய முடிஞ்சு புது வருஷத்துக்குள்ள வந்தோம், நம்ம இன்னும் காலம் சமயமா இருக்கு, அவருடைய வருகை திருப்பி சமயமா இருக்கு. நம்ம இந்த கடைசி காலத்திலேயே அவரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய அதிகாரத்தை கரெக்டாக பயன்படுத்துறதுக்கும் அவருடைய அன்பை நம்ம உதாசீனப்படுத்தாதபடி நம்ம என்ன பண்ணணும், திருப்பி அவர்கிட்ட சேரணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்திகளை ஆரம்பிச்சோம். உங்களை இயேசுப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி இயேசுப்பா. இந்த நாளிலும் நாங்கள் இந்த வசனத்தினுடைய சாராம்சத்தை புரிந்து எங்களுக்கு கிருபை செய்தீங்க இயேசுப்பா, அதற்காக நன்றி இயேசுப்பா. இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்குது இயேசுப்பா. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் தாண்டி உங்களுடைய பிள்ளைகளா அந்த அதிகாரத்தை நாங்கள் பிடித்து கொண்டு சாத்தானுடைய எந்த ஒரு இச்சையும் நாங்கள் விழாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுப்பா. எங்களுக்காக நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாத்தையும் நினைக்கிறோம் இயேசுப்பா. சிலுவையிலே உங்களை எவ்வளவு தூரம் சாட்டையால் அடித்தாங்கிறத எங்கள் கண் முன்னாடி கொண்டு வரோம் இயேசுப்பா. நீங்கள் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. இனிமேல் நாங்கள் இந்த தவறை நாங்கள் செய்யாதபடி பாவங்கள் எது இருந்தாலும் எங்களுக்கு அதை எங்களை எல்லாருக்கும் மன்னித்து எங்களை நீங்கள் அதிலிருந்து விடுதலை ஆக்குங்க இயேசுப்பா. இந்த ரத்தத்தால் எங்களை மீட்டுக் கொள்ளுங்க இயேசுப்பா. நாங்கள் இன்னும் அந்த பாவத்துக்குள்ள போகாதபடி எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசுப்பா. இந்த நாளிலும் நாங்கள் உங்களுடைய நாமத்தினால விடுதலை பெற்றுக்கொள்வான்னு நினைக்கிறோம் இயேசுப்பா. அநேக விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் இயேசுப்பா. அநேக வியாதியஸ்தர், அநேக
பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஏசப்பா. அதற்கெல்லாம் நீங்கள் உடனே எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இந்த நாளிலும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஐயா சொன்ன ஒவ்வொரு ஜெபங்களுக்காக ஒவ்வொருத்தருக்காக இங்கே மக்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நீங்களே பலப்படுத்துங்க, நீங்களே ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிங்க ஏசப்பா. நீங்களே எங்களை ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களை பலப்படுத்துங்க ஏசப்பா. எங்களை வந்து அழுக்கான இந்த இதயத்தை நீங்கள் சுத்தம் பண்ணி தாங்க ஏசப்பா. உங்களை மட்டும்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. நீங்களே எங்களை பலப்படுத்துங்க ஏசப்பா. ஆரும் தந்தை எந்த உள்ளத்தை யாரும் சமூகத்தில் வச்சிருக்கிறோம் ஏசப்பா. இந்த பாவங்கள் நாங்கள் திருப்பி அந்த பாவங்கள் நோக்கி நாங்கள் போகாதபடி எங்களை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொரு விஷயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து எங்களை வழிநடத்துற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இனிமேலும் உங்களை நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. இனிமேல் நாங்கள் அந்த பாவத்தின்படி நாங்கள் போகாதபடி எங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒருத்தரோட தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா. அவங்களோட தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்க ஏசப்பா. அவங்களுக்கு எந்த இதுலேயும் பிரச்சனைகள் இல்லாதபடி, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் நீக்கித்தாங்க ஏசப்பா. நீங்கள் சமூகத்தில் வேண்டி கெஞ்சி கேட்டு கொடுக்கணும். நீங்களே பொறுப்பெடுத்து இவங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் நடத்துங்க ஏசப்பா. இன்னும் அதிகமாக இவங்க உங்களுக்குள்ள வளரவும், இன்னும் இவங்க இந்த சபை சாட்சியாக இருக்கவும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வாதம் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு விஷயம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக ஜெபம் செய்து நம்ம கடந்து போகலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா துதிக்க சுத்தரிக்கிற ஆண்டவரே அப்பா, இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவரே நீ கொடுத்த கிருபைக்காக உமக்கு கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா துதிக்கிற சுத்தரிக்கிறோம் ஐயா. நீர் அருமையாய் ஆண்டவரை கொடுத்த திருச்சபைக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறோம் தகப்பனே. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரை நீ பேராக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வராமல் தடைப்பட்டிருக்கிறவரை ஆண்டவரே நீங்க ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா துதிக்கிற சுத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா நாங்கள் விதைக்கிற விதையானது ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நூறுமாய் நல்ல பலனை கொடுத்து நீங்க உதவி செய்யுங்க. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆமென். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட வசனம் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வசனத்தின் பின்பாகம் இல்ல 20 எசேக்கியேல் 28 24. இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெருஞ்சலும் அவர்களுக்கு இராது. ஆமென். எல்லாரும் புது வருட அன்னைக்கு சட்டை வைக்க எடுத்தீங்களா? எடுத்தோம் தானே?
சொல்லி நம்ம எடுத்தோம் தானே. பைபிளே நம்ம கிட்ட தானே இருக்கு. அதுல கொடுத்திருக்கிற வசனங்கள் எல்லாம் நமக்குரியது தானே. ஆனாலும் அன்றைக்கு நாம எடுக்கிற வசனத்தின் மேல ஒரு வாழ்க்கையோட எடுக்கிறோம். அது தப்பா? பைபிளே தானே இருக்கு, எல்லா வசனங்களும் நமக்குள்ள தானே. அப்போ நம்ம கையில நம்ம சின்னதுல இருந்து நம்ம பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், அநேக சத்தியங்களை கேட்கிறோம். முழுவதுமா நிறைய பேர் பைபிளை வாசிக்கிறோம். சிலருக்கு அப்படி அதாவது தொடர்ந்து கண்டினியூஸா ஃபுல்லா வாசிக்க முடியாம இருக்கும் இதுதானே. ஆனாலும் எல்லா வாக்குத்தத்தங்களும் கர்த்தர் நமக்கென்று ஆம் என்றும் ஆமென் என்று கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம ஒரு வாக்குத்தத்தம் எடுத்தா அதுக்கு நம்ம இதை செஞ்சா அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம வாக்குத்தத்தம் எடுத்த உடனே அதோட ஒரு நிபந்தனை இருக்கு. அந்த நிபந்தனையை நம்ம சரிப்படுத்துறதுக்காண்டி ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கலாம். இந்த புது வருஷத்துல நம்ம அந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் நம்மளை வழி நடத்தலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், வாக்குத்தத்தங்களை ஆசையோட தேடி எடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அது போல இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, இனி தைக்கும் முள்ளும் நோக்கு உண்டாக்குற நெரிஞ்சிலும் இராது. அதாவது இது எப்போ வருதுன்னா, தீரு சீதோன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக எழும்பும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக கொடுத்த ஒரு வார்த்தை தான் முள்ளு. அப்படின்னா என்னன்னா, அது தைக்கிறதா இருக்கும். சில முள்கள் நோவு உண்டாக்குறதா இருக்கும். இது முள்ளுல பல வகை இருக்கு சரியா. அதே போலதான் ஒரு பணக்காரரு பர்த்டே கிஃப்ட்டுக்கு அவர் வீட்டுல உள்ள விலை உயர்ந்த பொருட்கள்லாம் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி நீங்க பர்த்டேக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், என் வீட்டுல உள்ள விலை உயர்ந்த பொருள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம் இருக்குது வரிசையா, உங்களுக்கு என்ன பொருள் பிடிக்குதோ நீங்க அதை என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல அந்த வீட்டுக்கு வந்த வேலை செய்கிற அவரது உறவினர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் செலவு இருந்துச்சு, டிவி என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் என்ன செஞ்சு எடுத்துட்டு போறாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் எடுத்துட்டே போகுது. அப்ப அந்த பணக்காரர் கேட்பாரு, நீ ஏன் இதுல எந்த பொருள் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நீ எடுத்துட்டு போலாம்ல, ஏன் எடுத்துட்டு போகல, நீ ஏன் இருக்கிற, உனக்கு எது பிடிக்க நீ போய் எடுத்துட்டு போன்னு சொல்றாரு. அப்போ சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரியா இருக்கு நீங்க தான். அதனால நான் என்ன செய்றேன், உங்க பாதத்தண்டையிலே நிற்கிறேன். அதே போலதான் இந்த வேதத்துல எல்லா வசனத்தையும் நமக்கு அருள் செய்கிற ஆண்டவரை நம்ம பின்பற்றி கொண்டோம்னா அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமானதா இருக்கு. இப்போ முள்ளு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். முள்ளு தைக்கிறதா இருக்கு, நோவு உண்டாக்குறதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ எப்படிப்பட்ட முள்கள் இருக்குது, நம்ம குடும்பத்துல எப்படிப்பட்ட முள் இருக்கு, அல்லது நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட முள் இருக்கு, அதை எப்படி நீக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19. அதாவது இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, ஆதாம் ஆண்டவரோடு உறவாடக்கூடியவரா இருக்கிறார் அப்படிதானே. தோட்டத்துல ஏசப்பா சாயங்கால நேரம் உலாவுவாரு. அப்ப ஆதாம் இயேசுவோடு கூட நேர்ல பேசுகிற மனுஷனா இருக்கிறான். ஆனா அவன் கீழ்ப்படியாமையாகி அந்த பாவத்துக்குள்ள விழும்போது அவர் என்ன செய்யறாரு, அந்த தோட்டத்தை விட்டு அவனை வெளியே அனுப்பிடுறாரு. அப்ப அனுப்பும் போது அவர் என்ன செய்வாரு, உன் நெத்தி வேற நிலத்துல சிந்த முழக்க, ஆனாலும் அந்த நிலம் எப்படி இருக்கும், முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கிறதா இருக்கும். அப்போ நம்ம கடவுளோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை, உறவை, ஒரு தேவ பக்திய நம்ம இழந்து போனோம்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும், முள்ளு காணப்படும். அப்போ நம்ம அந்த முள்ளை விட்டு வெளியே வரணும்னா, அந்த அழுத்தி கொண்டு இருக்கிற முள் நம்ம விட்டு வெளியே போகணும்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், கடவுளோடு கூட உறவாடுகிற அனுபவத்தை இழக்காதவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம பழைய முன்னாடி
2 கொரிந்தியர் 12:7 பக்கம் 255 புதிய ஏற்பாடு. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதை குறித்து வேதனை நிமித்தம் நான் என்னை பெருக்காதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் பெருக்காதபடிக்கு அது என்னை கிறிஸ்துவின் ஆத்மாவிலே தூக்கினாய் என்று. ஆமா, அதாவது என்ன மேன்மைப்படுத்தாதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. அப்போ நம்ம ஒரு பெருமைப்படுகிறவர்களா இருந்தா நான் அதாவது அவர் என்ன சொல்றாரு, என்னால அற்புதம், நான் ஒரு நானே மேன்மை பாராட்டுகிறவனா இருக்கிற கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி என்னோட சரீரத்துல ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் பார்த்தோம்னா அந்த முள்ள நீங்கும்படி அவர் 3 முறை என்ன சிறுபாதம் நம்பி அந்த பாட்டு வந்து கன்வென்ஷன் எத்தனாவது பக்கம் என்ன ஆகுது, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன சொல்றாங்க, கர்த்தர் அவருக்கு பதில் கொடுக்கிறாங்க. பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெரிய ஊழியக்காரர், ஆனாலும் அவரது மாம்சத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற முள் வந்து அவர் தன்னை உயர்த்தாதபடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பெருமை பாட்டுகிறவர்களா, நாமே உயர்த்துகிறவரா இருந்தா நம்முடைய சரீரத்துக்குள்ளாக அந்த முள்ளு என்ன செய்யும், வரும். அப்போ நான் கட்டின வீடு, நான் வேலை பார்த்தது, நான் சம்பாதிச்சது, இந்த மாதிரி நாமே பெருமை பாராட்டாதபடி நம்ம கர்த்தர் எனக்கு தந்த குடும்பம், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஈவு, கர்த்தர் எனக்கு கொடுத்த சுதந்திரம் என்று சொல்லி நாம் பேசுகிறவர்களாக காணப்படணும். அதே பவுல் அப்போஸ்தலன் எப்பாப்ராத்துக்காண்டி பிரேயர் பண்ணும்போது பிலிப்பியர் 2:27 அவர்களுக்கு இறங்கி அந்த மரணம் மட்டும் இருக்கிற வேதனையை நீக்கி சுகம் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர் தனக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி தானியேல் 3:4-30 பக்கம் 1035 இன்று ராஜா சாத்ராக், மேஷாக், ஏபேத்நேகோ, ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். இது என் 4:30 வல்லமை பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று அரண்மனையாகிய நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. அப்போ இந்த நேப்காத் ராஜா வந்து என்ன செய்றாரு, நேப்காத் நேச்சர் வந்து நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லி தன்னை குறிச்சு தன்னோட ராஜ்யத்தின் பெருமைக்காக அவர் கெட்டத நம்ம பார்க்கிறோம். அவர் அந்த வார்த்தை வாயில இருக்கும் போதே என்ன செஞ்சுட்டு ராஜ்யபாரம் அவரை விட்டு நீங்கி போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அப்படித்தானே, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எடுத்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். இந்த நேச்சர் ராஜா வந்து இதே மாதிரி என்னோட ராஜ்ய மகிமைக்காக நான் கட்டினது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ராஜ்யபாரத்தை விட்டு நீக்கி அந்த வெளியின் மிருகங்களோட என்ன செய்யறாரு, இருக்காரு, மாடுகளை போல உள்ள மேய்கிறவரா காணப்படுகிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து 4:37 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அவரு புத்தி திரும்ப வந்து 7 காலங்கள் அவர் வந்து காத்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு எனக்கு புத்தி திரும்ப வந்தது, உன்னதமான கர்த்தரை சோஸ்தரிச்சு என்றைக்கும் ஜீவிக்கிறவர் புகழ்ந்து மகிமைப்படுத்தி கர்த்தரின் கர்த்தத்துவம் தான் நித்திய கர்த்தத்துவம், கர்த்தரின் ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும்னு அவர் புத்தி தெரிஞ்சு கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் அவரது வாழ்க்கையில இருந்த உள்ள நீக்கினார். அப்போ நம்ம பெருமை பாராட்டுகிறவரா இருந்தா
போட கடவுள். அதுபோல 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன். அவர் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். அதாவது குடும்பத்துக்குள்ள பிரச்சாரம் அப்படிங்கிற பாவம் வந்ததுன்னா கர்த்தர் என்ன செய்வாரா? அந்த குடும்பத்தோட வழியை முள்ளுகள்னால அடைப்பாராம். அடுத்தது என்னன்னா, தன் பாதைகளை கண்டுபிடிக்காதபடிக்கு மதிலை எழுப்புவாராம். கர்த்தர் பூட்டினா திறக்க முடியாது, அவர் அடைச்சா நம்ம அதுல இருந்து மீண்டு வர முடியாது. அப்ப குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம காணப்படுமானா அந்த முள்ளு நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன செஞ்சிடும்? வந்துடும். அப்ப அப்படிப்பட்ட பாவங்களை விட்டு நம்ம விலகும் போது கர்த்தர் நம்ம முள்ளுகளின் கட்டுகளை அறுக்கிறவர்களா எரித்து கொடுக்கிறவரா காணப்படுறார். அப்ப இப்படிப்பட்ட முள்கள் வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள வராதபடிக்கு நம்ம குடும்பத்தை கட்டி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கடவுளுக்குள்ள நம்ம கட்டப்படணும். அப்பதான் கர்த்தர் வந்து நமக்கு எதிராக முதல்ல என்ன செய்ய மாட்டாரு? கட்ட மாட்டாரு. அதே ஓசியா 2ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனத்துல சொல்லியிருக்கு. அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இள வயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். நம்ம அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி வரும்போது கர்த்தர் நம்மளை பட்சமா அழைத்து கொண்டு போய் அவரது கரங்கள்ல வச்சு நமக்கு ஒரு திராட்சை தோட்டத்தை கொடுப்பாராம், ஆகாரின் பள்ளத்தாக்க கொடுப்பாராம். நம்ம இளவயது நாட்கள்ல இருந்தது போல பாடுவோம். மகிழ்ச்சி இருந்தாதான் என்ன வரும்? பாட்டு வரும். அப்போ நம்ம இளவயது நாட்கள்ல எவ்வளவு எந்த ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா இருந்தோமோ அந்த முள்ளை விட்டு நம்ம வெளியே வரும்போது கர்த்தர் நம்ம மேல இவ்வளவு ஆசீர்வாதமா கொடுத்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட பாவத்துக்கு விலகி போட்டி கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? பட்சமா பிடித்துக் கொள்ளணும். அடுத்தது பக்கம் 20 புதிய ஏற்பாடுல மத்தேயு 13:22. உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தோம். உலக கவலையோ ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ வசனத்தை நெருங்கி போடுகிறதினால் அவன் பலனற்று போவான். உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக முள் உருவாகும். நிறைய கவலைகள் வந்து உலகத்தை குறிச்சு என்ன செய்யறோம்? கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அடுத்து ஐஸ்வர்யத்தின் மயக்கம். நமக்கு இருக்க வசதி வாய்ப்புகளை வச்சு நம்ம பெருமை பாராட்டுறவர்களா இருந்தா நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக முள் வரும் அப்படின்றத பார்க்கிறோம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், 52வது பக்கம். வசனத்தை கேட்டோம், உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருங்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். அதாவது என்னன்னா, நம்ம வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறோம், ஆனாலும் உலக கவலையோ ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நமக்குள்ள இருந்ததுன்னா அந்த வசனத்தை வளர விடாம இந்த பாவங்கள் நம்மளை என்ன செய்யும்? தடை செய்யும். ஆண்டவரோடு கூட பிரிவினையாகி சுடர நமக்கு உள்ள உண்டாகிடும். அதனால இப்படிப்பட்ட பொருட்கள்ல இருந்து நம்ம வெளியே வரும்போது நம்ம விடுதலை பெற முடியும். எஸ்தர் 5:11 எடுத்துட்டோம்னா ஆமான் கூட என்ன செய்வான்? வீட்டார்கிட்ட போய் ராஜா வந்து என்னை அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு என்னை கனப்படுத்தி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவனது ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பேசுகிறவனா காணப்படுறான். அதே போல மார்த்தாள் மரியாளை எடுத்துக்கிட்டோம்னா லூக்கா 10:41-97. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஏசப்பா என்ன செய்யறாரு? அவங்க வீட்டுல தான் இருக்கிறாரு. ஆனா மரியாள் என்ன செய்யறா? ஆண்டவரோட பாதத்துல அமர்ந்து கொள்ளுகிறான். ஆனா மார்த்தாள் என்ன செய்யறா? உலக காரியங்களை குறித்து
அதே போலதான் அந்த வசனத்தை நம்ம விசுவாசிச்சு நமக்குள்ள வளர்ந்து வருகிறத இந்த உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நெருக்கி போட்டு அந்த வசனங்கள் நம்மை கிரியை செய்யாதபடி என்ன செய்யும், அடிச்சு போட்டுரும். அதே போலதான் கர்த்தரோட கூட அந்த வீட்டிலே கர்த்தர் இருந்தாலும் நம்மளோட கவலை கர்த்தருடைய உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்னு தெரியும், வசனம் தெரியும். ஆனா நம்ம பாரத்தை நம்மளே சுமந்துக்கிட்டு இருந்தோம்னா கர்த்தர் எப்படி நிற்க முடியும்? அப்ப அவர் பாதத்துல வைத்து நாம அமர்ந்திருக்கும் போது இப்படிப்பட்ட முட்கள் நம்ம குடும்பத்துக்குள்ள வராது. அதே போலதான் இப்போ நம்ம பார்த்தோம், அதாவது நம்ம முதலாவது என்ன பார்த்தோம், தேவ பக்தி இழந்து போனோம்னா முள்ளு வரணும். ஆதாம் காலத்துல ஆதாம் வந்து கீழ்ப்படியாமை பாதத்தினால அவர் தோட்டத்தை விட்டு வெளியேற்றினாரு. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அது வந்து என்னாச்சு, அந்த நிலங்கள் வந்து முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கிறதா இருக்கு. அப்ப கடவுளுக்கும் நமக்குமான பக்தியை வந்து நம்ம கரெக்டா வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, பெருமைப்பட்டால் நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள முள்ளு வரும். அதே மாதிரி தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிக் கொண்ட போது என் கிருபை உனக்கு போதும் சொல்லியிருக்காரு. அதாவது நமக்கு சில காரியங்களுக்கு பதில் வந்து கர்த்தர் அப்படி தருகிறவரா இருக்கிறாரு. அவரோட கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு அவரை போல ஊழியங்கள் நிறைய பண்ணுறது யாரும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரீரத்தை முள்ளோடு கூட செயல்பட வைக்கிறதுக்கும் கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்தது வந்து நேர்காத்து நேச்சர், நாம் அப்படிங்கிற பெருமை உள்ளவர்களா இருந்தா கர்த்தர் என்ன செய்வாரு, குடும்பத்துக்குள்ள உள்ள கொண்டு வருவாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து விபச்சார பாவம் வந்து குடும்பத்துக்குள்ள முள்ள கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன செய்யும், நம்ம வசனத்தை கேட்டு ஆண்டவரண்டே கூட இருந்தாலும் நெருங்கி வருகிற வசனத்தை என்ன செய்யும், முள்கள் நெருங்கி போடும். இந்த உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நம்ம முள்ள எடுபட்டாதான் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியும், முன்னேற முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி கர்த்தர் நம்மளை விட்டு நீக்கினாரு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதே போலதான் நம்ம கடவுளுக்குள்ள பரிசுத்தமா வாழும்போது அந்த இடத்துல முள்ளு இருக்காது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மோசே காலத்துல வந்து யாத்திராமம் 3:2 பார்த்தீங்கன்னா அவன் வனாந்தரத்துல தான் இருக்கான், கால்ல பாதரட்சை போட்டிருக்கான். ஆதாம் தோட்டத்துக்குள்ளதான் இருந்தான். கர்த்தரோட இருக்கும்போது அந்த தோட்டத்துக்குள்ள உள்ளாதையில அவனுக்கு பாதரட்சை இருந்ததா சொல்லல. ஏன்னா அவன் கர்த்தரோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவத்துல இருந்தான். அப்ப அங்க வந்து பாதரட்சையை பற்றி குறிப்பிடல. ஆனா வனாந்தரத்துல மோசே நிற்கும் போது அங்க வந்து என்ன செய்யறான், பாதரட்சையோடு கூட இருக்கிறான். முட்செடி பச்சை முள் என்ன செய்யுது, எரியுது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ நிக்கிற இடம்